யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சியின் அலுவலகம் நேற்று நள்ளிரவு இனத்தெரியாதோரால் தீக்கிரை. பிறப்பிக்கப்பட்ட கைது உத்தரவு. உடனே நீதிமன்றத்தில் முன்னிலையான விமல் வீரவன்ச. அரசாங்கத்திற்குள் ஏற்பட்டுள்ள குழப்பம். மிக முக்கிய நபரை களமிறக்கும் அனுர தரப்பு. ஐநாவில் அனுர அரசிற்கு ஆபத்தான 27 சாட்சியங்கள். வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். இலங்கை அரசாங்கம் பிரச்சனையை தீர்க்க டிரம்பிடம் உதவி கோரும் தேர்தல். மாவீரர் மற்றும் மக்களின் தியாகங்களை மறந்து தரைகட்டு திரியும் இளம் சமூகம். முன்னாள் MP வேதனை. 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டதை நாம் மாற்றவில்லை. ஜனாதிபதி. அமைச்சர் லால்காந்த் மஹிந்தலை விகாரையின் விகாராதிபதியை விமர்சிக்கவில்லை. நலிந்த ஜெயதீச விளக்கம். யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சி அலுவலகம் நேற்று நள்ளிரவு இனத்தெரியாதோரால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த்த வீடும் கட்டடமும் ஒன்றாக அமைந்துள்ள நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டடத்தின் வாயிலில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி வைத்துவிட்டு தீயை பற்ற வைத்ததாக அறிய முடிகிறது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நேற்றைய தினம் 13ஆம் தேதி ராவு 11:40க்கும் 11:50க்கும் இடைப்பட்ட நேரத்தில் எனது அலுவலகமும் வீடும் அமைந்திருக்கின்ற இந்த கட்டிடத்தின் மீது தாக்குதல் ஒன்று, கொலை முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. என் மீது பெட்ரோல் கொண்டு வந்து இந்த ஆபீஸ் பூரா கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு பட்டாசுகள் நேற்றைய தினம் இருந்தது. நாங்கள் எங்களுடைய யாழ் மகளிர் முன்னணி இந்த தைப்பொங்கல் மட்டுமே இல்லை, ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு கம்பெனி அனுப்புறது. நாங்கள் எங்களுடைய மகளிர் முன்னணியில இருக்கிற உமன் ஹெடட் ஃபேமிலி என்று சொல்லப்படுகின்ற யுத்தத்தால பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், கிராமப்புறங்கள் இருக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம் எங்கள்கிட்ட. நாங்கள் அவர்களுக்கு இதை பிரிச்சு கொடுக்கறது. அதுல கடைகள் வச்சிருக்கிறார்கள் கொண்டு போய் தங்களோட இதுகள் ஊர்களில் அந்த வியாபாரத்தை செஞ்சுட்டு அதுல வர லாபத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அவர்கள் காசை நாங்கள் அந்த கம்பெனிக்கு அனுப்புறோம். நாங்கள் இது பட்டாசு மட்டும் இல்ல, நாங்கள் அரசியல் ஊடாக 50 காசு அடுத்தவனை தட்டி சுத்தி சம்பாதிச்சது கிடையாது. இவங்கள் சொல்ற மாதிரி இந்த உலகளாவிய ரீதியில போதைப் பொருள் கடத்தின புலிகள் மாதிரி நாங்கள் போதைப் பொருள்கள் எந்த காலத்திலையும் கடத்தினது கிடையாது. நாங்கள் அரசியலை பாவிச்சு ஏஜென்சி வேலை செஞ்சது கிடையாது. அரசியல் ரீதியாக எதையுமே நாங்கள் இவங்க சொல்ற இந்த லௌகீக விடயங்களை பெற்றுக்கொண்டது கிடையாது. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அரசியல் மீது இருக்கின்ற காதலாலையும் மக்கள் மீது, எனது மக்கள் மீது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் அதிகாரத்துக்காகவும் எமக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டும் தான் நாங்கள் அரசியல் செய்ய வந்தது. எங்களுடைய வாழ்க்கையே அரசியல் தான். அந்த தெளிவு எங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் அரசியல் தான், அரசியல் மயப்பட்டவர்கள் தான். நான் அப்ப நாங்க குருட்டலாக்கள் அரசியலுக்கு வரல. அப்ப இதுக்குள்ள நாங்கள் நேற்று முந்த நாள் கொண்டு வந்து ராக்கின சாமான் நேற்று தான் அந்த பட்டாசுகள் பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்க இன்றைக்கு தான் எல்லாரும் வந்து எடுக்கிறேன்னா நேற்று 2 பேர் எடுத்து போன பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் சாமான். இது முட்டை இருந்தது. வெளியில ஒரு ஸ்டோல் ஒன்று நேற்று போட்டு இவங்க நேற்று மத்தியானத்துக்கு பிறகு எங்களுடைய மகளிர் முன்னணியாக்கள் இதுல ஒரு சேல் ஒன்று போட்டு வித்து கொண்டிருந்தவங்க. அப்ப இதால போற வார ஆக்கள் எல்லாரும் இதுல வளமையா போன தைப்பொங்கலுக்கு நாங்க எங்களுக்கு கிடைக்கிறதுல இதுல லாபமா விற்கிறோட நிறைய சனம் வந்து வேண்டது. அப்ப மிக கவனமா நோட்டமிட்டு சரியா வடிவா மெப்பொண்டு கீறி கொடுத்து ஒரு வாகனத்துல கொண்டு ரக்கியும் விட்டு பெட்ரோலும் கொடுத்து அந்த பெட்ரோலை பத்த வைக்கிறதுக்கு ஒரு அந்த நாங்க கேஸ் பத்த வைப்போம் தூரத்துல இருந்து கன் மாதிரி அந்த கன் ஒன்றும் புதுசா வாங்கி கொடுத்து தம்பி அந்த கண்ணை தாங்க புதுசா ஒன்று வேண்டி கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப நான் இதுல 11:45க்கு இந்த மேசையில இருந்து
இந்த மேசையில இருந்து படிச்சு கொண்டிருந்தேன். படிச்சு கொண்டிருக்கக்குள்ள வெளியில இவங்க என்னுடைய வீட்டாக்கள் கதவெல்லாம் பூட்டிட்டு அவைய மேல போயிட்டேன். மேல எங்கட வீடு. நான் படிச்சு கொண்டிருக்கக்குள்ள இந்த பட்டாசுகள் எல்லாமே இந்த கதவோட தான் இருந்தது. அவங்க அப்படி எடுத்து உள்ளுக்கு அடிக்கி போட்டு போயிட்டாங்க. என்ன சுத்தி அப்படித்தான் இருந்தது. சரி, அப்ப நான் படிச்சு கொண்டிருக்கக்குள்ள எனக்கு ஒரு புகையும் ஒரு மாதிரி நெருப்பு வாசம் மாதிரி பெட்ரோல் வாசம் மாதிரி வர நான் இப்படி தலையை இப்படி குனிஞ்சு படிச்சு கொண்டிருந்தோம். இப்படி நிமிர்ந்து பாக்குறேன். அந்த எங்கட இந்த ஷட்டர் ரோல கதவுக்கு கீழே இருக்க நீக்கலுக்களால பெட்ரோலை அடிச்சிட்டு பத்த வைக்கிறதுக்கு பாவிக்கப்பட்ட கன் இந்த கன் இது ஒரு கன் மாதிரி ஏன்னா இதால அந்த நாங்க எங்கட கேஸ் குக்கர்கள் பத்த வைப்போம் அது மாதிரி இதுக்கு ஒரு நல்ல இது ஒரு புதிய இது உண்டு. சரியா, ஒன்று வேண்டி கொடுத்து இதாலதான் தூராண்டு அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சுட்டு 2 பேரும் சிசிடிவில தெளிவாரு. 2 பேரும் ஓடி போய் இதெல்லாம் கொண்டு ஒரு அந்த பெட்ரோல் ஊத்தின போத்தல கூட கீழே போட்டுட்டு போகல அவங்க. சோ நல்ல திறமாக திட்டமிட்டு கொடுத்திருக்குது. கொழும்பு உயர் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சற்று முன்பு நீதிமன்றத்தில் முன்னிலையானார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவை கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் பிறப்பித்துள்ளார். 75 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக அவர் பெயரிடப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்ற முன்னிலையாக தவறியதால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா எதிர்வரும் நாட்களில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஊடாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு நாடாளுமன்றத்திற்குள் வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆளும் கட்சிக்குள் அடுத்தடுத்து நிகழும் நெருக்கடியான நிலையை தவிர்க்கும் பொருட்டு டில்வினை நாடாளுமன்றத்திற்குள் கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிய வருகின்றது. இதன்படி மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டில்வினை தேசிய பட்டியல் உறுப்பினராக நாடாளுமன்றத்திற்குள் கொண்டுவர பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்ததாகவும் சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அதே சமயம் கல்வி மறுசீரமைப்பு திட்டம் உள்ளிட்ட சில விடயங்களால் ஆளும் கட்சிக்குள் நெருக்கடியான நிலை இருப்பதாகவும் டில்வினின் வருகையின் ஊடாக இதனை நிவர்த்திக்க முடியும் எனவும் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் வன்முறைகள் பெரும்பாலும் இன்று வரை கவனிக்கப்படாமல் உள்ளதாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகம் நேற்று வெளியிட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் நீண்ட காலமாக நீதி மறுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் அரசு படைகளாலும் இராணுவத்தினராலும் பாலியல் வன்முறைகள் பரவலாக நிகழ்த்தப்பட்டதாக இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்நாட்டு பொறுப்புணர்வை மேம்படுத்துவதற்கும் மாற்றத்தக்க சீர்திருத்த மேற்கொள்வதற்கும் இலங்கை அரசாங்கம் தமது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை மிகுந்தலை ரஜமகா விகாரையின் தலைமை விகாராதிபதி வலவாங்குணபே தம்மரத்ன தேரர் விமர்சித்துள்ளார். அவை நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய தேரர் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நாட்டை அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த நிலைமையை விளக்குவதற்காக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக தனக்கு தெரிந்த ஒரு மாணவர் தனிப்பட்ட தொடர்புகள் மூலம் டிரம்ப் குடும்பத்தை அணுகிய பின்னரே இலங்கை மீது அமெரிக்கா விதித்த வரை முன்னர் குறைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் அவலத்தின் பின்னர் தமிழ் தேசிய அரசியலில் ஒரு தேக்க நிலை இருப்பதை எவரும் மறுக்க முடியாது. இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணில் தகுதியான நிலையில் தற்போது இந்த போராட்டத்தை மறந்து இளம் சந்ததி வேறு திசையில் செல்வதற்கு நாம் அனைவருமே பொறுப்பு. இதுவரையில் நடைபெற்ற போராட்டங்களின் விளைவுகளை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதற்கு சர்வதேச அரங்கில் முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு புலம்பெயர் உறவுகளும் தாயகத்தில் உள்ளவர்களும் ஒரே கொள்கையை நோக்கி நகர வேண்டும் என்பதே எனது கருத்தென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய பருத்தித்துறை நகர பிதாவுமான MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார்.
நாட்டில் 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெருமளவானவர்கள் வடக்கில் இடம்பெயர்ந்த முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் இன்றும் தங்கியுள்ளனர். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதனை நாம் மாற்றவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற ரீபில்டிங் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது: வரவு செலவு திட்ட உத்திகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இதற்காக மேலதிக நிதி ஒதுக்கீட்டை எவ்வாறு பெறுவது என்ற சவாலுக்கு முகம் கொடுக்க நேரிட்டது. அதன் பிரகாரம் சில சட்டங்கள் மற்றும் கட்டளைகளின் வாயிலான உள்ள அதிகாரம் மற்றும் மக்களின் ஆணையை பயன்படுத்தினோம். நாம் மக்களின் ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ளோம். எந்த அமைப்பின் அழுத்தத்திற்கும் எமது மக்கள் ஆணையை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இந்த அனர்த்தத்திற்காக மாத்திரம் செலவிட 500 பில்லியன் குறை நிரப்பு பிரேரணையை முன்வைத்தோம். மேலும் தேவையானால் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சில பிரதேசத்திற்கு முன்மொழிவுகளுக்கு முன்னுரிமை அளித்து அதனை செலவிட முடியும். நாம் தயாரித்துள்ள நீண்டகால திட்டத்தை மாற்றாமல் இதனை வெற்றிகரமாக முன்னெடுக்க வேண்டும். அனர்த்தத்தின் ஆரம்பத்தில் மக்களை மீட்கும் சவாலை எதிர்கொண்டோம். சுமாராக 7 லட்சம் குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டனர். 24 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர். 6000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்தன. 11000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தன. 1,10,000 வீடுகள் பகுதியளவு சேதமடைந்தன. சேதமடையாத ஆனால் குடியிருப்பு பொருத்தமற்றவை என 10,000க்கும் அதிகமான வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் அடையாளம் காணப்படுகின்ற மொத்தமாக 20,000க்கும் அதிகமான புதிய வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும். 2026 வரவு செலவு திட்டத்தில் 31,000 புதிய வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டோம். குறிப்பாக 2009 யுத்தம் நிறைவடைந்தாலும் யுத்தத்தினால் வீடுகளை இழந்த பெருமளவானவர்கள் வடக்கில் இடம்பெற முகாம்களிலும் சிறு குடிசைகளிலும் தங்கியுள்ளனர். 2500 வீடுகளை கட்ட வரவு செலவு திட்டத்தில் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கப்பட்டது. அதனை நாம் மாற்றவில்லை. அதேபோன்று கிராமங்களில் பொருளாதார நெருக்கடிகளுடன் உள்ள மக்களுக்காக கிராமத்தவர்களின் உதவியுடன் வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த வருடத்தில் 10,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளோம். அதற்காக 10,000 மில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம். 10 லட்சம் நிதி அனுசரணை மற்றும் மக்களின் ஒத்துழைப்புடன் 10,000 வீடுகள் நிர்மாணிக்கப்படும். அவை அனைத்தையும் ஒன்றிணைத்தால் 2026 சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகளை கட்ட வேண்டியுள்ளது. இந்த அனர்த்தம் தொடர்பில் உலக வங்கி அடிப்படை மதிப்பீடு ஒன்றை தயாரித்துள்ளது. 4.1 பில்லியன் டாலர்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எமது திட்டங்களின் மொத்த மதிப்பீடு சுமார் 2.8 பில்லியன் டாலர்கள் ஆகும். உலக வங்கி சொன்ன தொகை இது. இணையத்தில் இருக்கும் தொகை இவ்வாறு உள்ளது என கேள்வி எழுப்பலாம். இதுவரை அடையாளம் கண்டுள்ள திட்டங்களின் படி 2.8 பில்லியன் என மதிப்பிட்டுள்ளோம். இன்னும் திட்டங்கள் அடையாளம் காண வேண்டும். அழிவின் அளவை விட அழிவிற்கான செலவையை மதிப்பிட்டுள்ளோம் என்றார். அமைச்சர் லால்காந்த எந்த ஒரு தனிநபரது பெயரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. ஆனால் சில ஊடகங்கள் எதற்காக மஹிந்தலை விஹாராதிபதியின் விஹாராதிபதியை இதற்குள் உள்வாங்கின என்பது தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இடம்பெற்றது. இதன்போது அமைச்சர் லால்காந்த நிகழ்வொன்றில் ஆற்றிய உரை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட போது இவர் இவ்வாறு பதிலளித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், அமைச்சர் லால்காந்த அல்லது நானோ யாரையும் இலக்கு வைத்து எந்த ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. அமைச்சர் லால்காந்த மஹிந்தலை என விளைத்து கூறினாரே தவிர அங்கு யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. அது அவரது தொகுதியாகும். அங்கு சுமார் 70,000 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் எந்த ஒரு தனிநபரையும் அவர் கூறவில்லை. சில ஊடகங்களை அவ்வாறு கூறுகின்றனர். லால்காந்தவோ அரசாங்கமோ கூறாத ஒரு விடயத்தை ஊடகங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு தேரரை இலக்கு வைத்து அமைச்சர் அவ்வாறு கூறினார் என்றால் ஊடகங்களால் எவ்வாறு கூற முடியும்? மஹிந்தலை விஹாரையின் விஹாராதிபதியை எதற்காக இதற்குள் ஊடகங்கள் உள்வாங்கின என்பது எமக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது. மிகுந்தலையில் உள்ள 70,000 வாக்காளர்கள் குறித்து அமைச்சர் லால்காந்த நன்கறிவார். அவர்களில் ஒருவரை மனதில் கொண்டு அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கலாம். அது யார் என்பதை அவரிடமே கேட்க வேண்டும். மாறாக மஹிந்தலை விஹாராதிபதியின் விஹாராதிபதியை தான் அவ்வாறு வெளித்தார் என ஊடகங்கள் ஊகிப்பது பொருத்தமற்றது என்றார்.